நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, T20 உலகக்கோப்பை இந்திய அணியில ஹர்திக் பாண்டியா இடம் பிடிக்கிறதுல தற்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. T20 உலகக்கோப்பை அணியில ஆல்ரவுண்டரா சுலபமா இடம் பிடிச்சிடலாம்னு ஹர்திக் பாண்டியா நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தற்போது CSK அணியோட ஆல்ரவுண்டர் சிவம் டுபேவால சிக்கல் ஏற்பட்டிருக்கு. IPL 2024 ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இடம் பிடிச்சிருக்கும் இளம் ஆல்ரவுண்டர் சிவம் டுபே பேட்டிங்ல அபாரமா விளையாடிக்கிட்டு வராரு. IPL 2023 ஆண்டுல இருந்து அதிக சிக்ஸர்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தா சிவம் டுபே தான் அதுல முதல் இடத்துல இருக்காரு. லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்துல கூட 27 பந்துகள்ல 66 ரன்கள் எடுத்திருந்தாரு. இந்த 66 ரன்கள்ல 7 சிக்ஸர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். சிவம் டுபேயோட இந்த ஆட்டத்தை பார்த்த பலரும் அவரை T20 உலகக்கோப்பையோட இந்திய அணியில சேர்க்கணும்னு வலியுறுத்திக்கிட்டு வராங்க. இது தொடர்பா கருத்து தெரிவிச்ச சுரேஷ் ரெய்னா T20 உலகக்கோப்பை இந்திய அணியில இடம்பெறும் வாய்ப்பை சிவம் டுபே உறுதி செஞ்சு இருக்கிறதா பாராட்டியிருக்காரு. T20 கிரிக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடும் ஆல்ரவுண்டர்களோட வேலை மிகவும் முக்கியமானதா இருக்கும். அப்படி பார்க்கையில தற்போது இருக்கும் இந்திய அணியில ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் போடும் ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஆனா இந்த IPL தொடர்ல ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுத்திலயுமே ரொம்பவே தடுமாறிக்கிட்டு வராரு. இந்த IPL தொடர்ல ஹர்திக் பாண்டியாவோட செயல்பாடு திருப்தி அளிக்கும் வகையில இல்லைன்னு பலரும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வரும் நிலையில தேர்வு குழுவும் இது குறித்து தங்களது கவலையை ஹர்திக் பாண்டியா கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல சிவம் டுபே போன்ற வீரர் ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரரா வர அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. இது குறித்து கருத்து தெரிவிச்ச இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி சிவம் டுபேவோட பங்கு இந்திய அணிக்கு தேவைப்படுவதா குறிப்பிட்டு பேசியிருக்காரு. என்னதான் சிவம் டுபே பேட்டிங்ல தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருந்தாலும் பவுலிங்ல அவருக்கு திறமையை காட்ட CSK அணி வாய்ப்பு தர வேணும்னு வலியுறுத்தி இருக்காரு. இம்பாக்ட் பிளேயர் விதியால சிவம் டுபே பேட்டிங் மட்டும் செஞ்சுட்டு வெளியில போயிடுறாரு. ஒருவேளை பிளேயிங் 11ல சிவம் டுபே இருந்தா அவருக்கு பவுலிங் போட வாய்ப்பு கிடைக்கும்னு ரவி சாஸ்திரி கூறியிருக்காரு. அதே சமயம் CSK அணி இப்போதுல இருந்தே சிவம் டுபேவுக்கு பவுலிங் கொடுத்து அவருடைய பவுலிங் திறமையையும் வெளிக்கொண்டு வரணும்னு ரவி சாஸ்திரி வலியுறுத்தி இருக்காரு. ஒருவேளை சிவம் டுபே தன்னுடைய பவுலிங் திறமையையும் நிரூபிச்சிட்டாருன்னா கண்டிப்பான முறையில ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா T20 உலகக்கோப்பை இந்திய அணியில சிவம் டுபே இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா கிரிக்கெட் வீரர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வரவிருக்கும் T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியில இந்த 2 பிளேயர்கள்ல யாரு இடம் பிடிப்பா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.